உலகம் முழுக்க பரவி இருக்க தமிழர்களுக்கு வந்து தமிழ் கல்வி வாய்ப்பை வழங்கணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து கல்வி திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த கல்வி திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்னா, மழலை கல்வி. மழலை கல்வி வந்து இந்த சின்ன பசங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ, வீடியோ, பாடல் அந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து கல்விக்கு வழங்குறாங்க. அதுக்கப்புறம் பள்ளி படிப்பு வந்து ஆரம்ப நிலை கல்வி, இடைநிலை கல்வி, உயர்நிலை கல்வின்னு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உயர்நிலை கல்வியா இளங்கலை தமிழ் பட்டமும் முதுகலை தமிழ் பட்டம் வந்து தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தோட இணைந்து இவங்க கொடுத்துட்டு வராங்க. அதுக்கு அடுத்து இருக்க இந்த நூலகம் தான் வந்து இந்த நூலகம் தான் மிகப்பெரிய வந்து தமிழர்களுடைய வரலாற்றை பாதுகாக்கிற ஒரு ஆவணமா இருக்கு. இதுல வந்து நீங்க நூல்கள் அதுக்குள்ள போனீங்கன்னா சொல்லடைவு, இலக்கணம், சங்க இலக்கியம் இது மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த சொல்லடைவு அப்படின்றது வந்து ஒரு சொல் சங்க இலக்கியத்திலோ இல்ல திருக்குறள்லயோ எந்த இடத்துல இடம் பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கணும்னா நம்ம வந்து இதை எளிமையா வந்து பயன்படுத்திக்கலாம். இப்ப அதுக்கு சான்றா வந்து திருக்குறள் சொல்லடைவு அதை வந்து பார்க்கலாம். இந்த திருக்குறள் சொல்லடைவுல வந்து திருக்குறள் வந்து ஒரு முதல்ல எந்த வார்த்தையில ஆரம்பிக்குதோ அதை வச்சு தேடிக்கலாம், இல்ல எந்த வார்த்தையில முடியுதோ அதை பயன்படுத்தி தேடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அகர வரிசை, ஆகார வரிசை, ககர வரிசை அப்படின்ட்டு வரிசை முறையை வந்து பயன்படுத்தியும் இதுல வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த திருக்குறள் பாட்டு முதற் குறிப்பு அடைவு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து முதற் இந்த திருக்குறள் பாட்டு முதற் குறிப்பு அடைவு எந்த சொல்ல வந்து திருக்குறள் ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து நம்ம இது மூலியமா பாத்துக்கலாம். உங்களுக்கு தெரியுதா? அகர முதல எந்த குறள்ல இடம் பெற்றிருக்கு? 1வது குறள் அகழ்வாரை. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச குறள் தான். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை 151வது குறள்வா வந்து இருக்கு அப்படின்ட்டு இதுல வந்து பாத்துக்கலாம். இப்ப திருக்குறள் சொல்லடைவு சொல் தேடல் அப்படின்ற லிங்க்குள்ள நான் போனேன்னா அகர வரிசையில என்னென்ன குறள் இருக்கு, ஆகார வரிசையில என்னென்ன குறள் இருக்கு, இகர வரிசையில என்னென்ன குறள் இருக்கு அப்படின்ட்டு அந்த வரிசை முறைப்படி வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். அதுல போய் பார்க்கணும்னா அதுல வந்து அகர வரிசைப்படி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு அப்படி வேணாம் அப்படின்னா இந்த அகர வரிசையில மட்டும்தான் வேணும் அப்படின்னும் போது நம்ம இதுல போய் பார்த்துருக்கலாம். சான்றா வந்து இப்ப கா முதல் வரிசை அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். கா முதல் வரிசைன்னும் போது இங்க ஆரம்பிக்குது. இப்ப நம்ம அடுத்த பக்கத்துக்கு போலாம். இப்ப காக்கைன்ற ஒரு சொல் இருக்கு. காக்கைன்ற ஒரு சொல் வந்து 481வது குறள்லயும் 527வது குறள்லயும் வந்து இருக்கு. அந்த 2 குறளுமே நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்தே படிச்ச குறள் தான். பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இன்னொரு குறள் வந்து காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள்ள. இது மாதிரி எல்லா குறளிலுமே வந்து நம்ம எங்கெங்க இருக்கு அப்படின்ட்டு இதை வந்து பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த சொல்லடைக்கு அடுத்தபடியா வந்து இலக்கணத்தை வந்து நம்ம பார்க்கலாம். தமிழ்ல வந்து எண்ணற்ற இலக்கணங்கள் இருக்கு. தொல்காப்பியம் முதல்ல வந்து வீர
தொழியம், இலக்கண கொத்து, அந்த மாதிரி நிறைய இலக்கணங்கள் இருக்கு. நன்னூல், யாப்பிருங்கல காரிகை, இது போன்ற நிறைய இலக்கணங்கள் இருக்கு. இந்த இலக்கணங்களுக்கு வந்து உரை வாரியாக வந்து நம்ம பொருள் படிச்சுக்கலாம். சேனாவரையர் உரை, இளம்பூரணர் உரை, நச்சினார்க்கினியர் உரை, இந்த மாதிரி வந்து அதிகாரங்கள் வாரியாக வந்து நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க உரை நூல்கள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் கொடுத்துட்டு அதுல வந்து உங்களுக்கு எழுத்ததிகாரத்துக்கு யாரோருடைய உரை வந்து நமக்கு கிடைக்குது, இளம்பூரணர் உரை, பாலசுந்தரம் உரை, நச்சினார்க்கினியர் உரை, இவங்களோட இது கிடைக்குது. இது வந்து நம்ம போய் படிச்சுக்கலாம். இப்ப இளம்பூரணர் உரை வந்து நான் எழுத்ததிகாரத்துக்கு செலக்ட் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள போய் நம்ம படிச்சுக்கலாம். எழுத்ததிகாரத்துல 9 இயல்கள் இருக்கு. நூன் மரபு, பிறப்பியல், புணரியல், இது மாதிரி அவருடைய உரையோட நீங்க படிச்சுக்கலாம். இதுல அடுத்ததா சங்க இலக்கியத்திற்குள்ள போனோம்னா 10 பாட்டு, 8 தொகை, இது போன்ற நூல்களை வந்து நமக்கு தொகுப்பா கொடுத்துருக்காங்க. 8 தொகைக்குள்ள போனோம்னா நற்றிணை, சான்றா நற்றிணையை வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து பாட்டு போய் உரை எப்படி எடுக்கணும்னு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததா வந்து நற்றிணையில என்னென்ன மரங்கள் இடம்பெற்றிருக்கு, என்னென்ன காய் வகைகள் இடம்பெற்றிருக்கு, செடி வகைகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா மரங்கள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன மரங்கள் வந்து நற்றிணையில இடம்பெற்றிருக்கு அப்படின்ட்டு அந்த பாடல்கள் நமக்கு வந்து இங்க வந்துடும். பாத்தீங்களா, ஆலமரம் எந்த பாடல்ல இடம்பெற்றிருக்கு, அப்படின்றத நமக்கு கொடுத்துரும். அடுத்தது செடிகள் என்னென்ன இடம்பெற்றிருக்கு, எருக்கு, கள்ளி, மஞ்சள், முறுக்கு, அது எந்தெந்த பாடல்கள்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்ட்டு போய் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது என்னென்ன திணை வாரியா பாடல்களை வந்து எடுத்துக்கலாம். அது போல தலைவன் கூற்று, தோழி கூற்று, இந்த மாதிரி கூற்று வாரியாகவும் பாடல்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்க முடியும். சிற்றிலக்கியங்கள், அகவல், களம்பகம், உலா, இது மாதிரி என்னென்ன சிற்றிலக்கியங்கள் இருக்கோ அதுக்கு கீழே வந்து அகவல்ல கபிலர் அகவல் வந்து நமக்கு கிடைக்குது, களம்பகத்துல கட்சி களம்பகம் கிடைக்கிறது. இது போல சிற்றிலக்கிய வகைகள் நிறைய வந்து நமக்கு இதுல கிடைக்குது. நெறி நூல்கள்ல வந்து ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, இது போன்ற நெறி நூல்கள்லாம் வந்து கிடைக்குது. அதுக்குள்ள போய் நமக்கு தேவையானதை நம்ம படிச்சுக்கலாம். 20ஆம் நூற்றாண்டு இலக்கியங்கள் அப்படின்னும் போது பாரதியார் கவிதைகள் தொடங்கி தற்போது வரை உள்ள கவிஞர்களுடைய படைப்புகள் வந்து நமக்கு கிடைக்குது. 20ஆம் நூற்றாண்டு உரைநடை இலக்கியங்கள், சிறுகதை, புதினம், இசை, நாடகம், கட்டுரை, பாரதியார் கதைகள் கிடைக்குது. ஏழைகள் சிரிக்கிறார் அப்படின்ற பாரதாசனுடைய கதை வந்து நமக்கு இதுல கிடைக்குது. டாபிக் வைஸா தனித்தனியா கொடுத்துருக்காங்க. நம்ம போயிட்டு அதுல போய் படிச்சுக்கலாம். அடுத்த பக்கம் போகணும்னா அடுத்த பக்கம் செலக்ட் பண்ணீங்கன்னா அடுத்த பக்கம் வந்துடும். அடுத்தது வரலாறுன்னு இருக்கிறது. அதுல வந்து மொழி வரலாறு, இலக்கிய வரலாறு, வாழ்க்கை வரலாறு, தமிழக வரலாறு, நாட்டு வரலாறுன்னு நிறைய கிடைக்குது. இந்த இலக்கிய வரலாறுல நம்ம நூலகத்துல கிடைக்காத ஒரு சில இலக்கிய வரலாறும் வந்து இந்த நூலகத்துல கிடைக்கும். நம்ம போய் எடுத்து பார்த்துக்கலாம். நாட்டுப்புற இலக்கியங்கள் வந்து நிறைய கிடைக்குது. சிறுவர் இலக்கியங்களும் கிடைக்குது.
அடுத்ததான் ரோமன் வடிவம். நம்ம சங்க இலக்கியங்கள் போன்றவை வந்து ரோமன் இலக்கியங்கள்லயும் கிடைக்குது. அகராதிகள் என்னென்ன அகராதிகள் இதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சென்னை பல்கலைக்கழக ஆங்கில அகராதி இருக்கு, தமிழ் லெக்சிகன் அகராதி இருக்கு, செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகராதி இருக்கு. நிகண்டுகள் வந்து சொல்லுக்கு பொருளை வந்து செய்யுள் வடிவுல தரும். முதல் நிகண்டான சேந்தன் திவாகரத்தையே நம்ம எடுத்துக்கலாம். இந்த நிகண்டுகள் வந்து தொகுதிகள் வாரியாக வந்து சொல்லுக்கு பொருள் தருது. 12 தொகுதிகள் வந்து சேந்தன் திவாகரம் கொண்டிருக்கு. அதுல முதல்ல வந்து தெய்வ பெயர் தொகுதி போனோம்னா, சிவபெருமானுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கு, அந்த காலத்துல என்னென்ன பேர்லாம் கொடுத்தாங்க, 63 பெயர்கள் மட்டும் சிவபெருமானுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா திருமாலுடைய பெயர்கள். இது மாதிரி தெய்வங்களுக்கு அந்த காலத்துல என்னென்ன பெயர்கள்லாம் வந்து அழைச்சிருக்காங்க. திருமாலுக்கு பாத்தீங்கன்னா மாயோன், மாதவன், நாரணன், கேசவன், சீதரன் போன்ற உந்தி பூத்தோன், இது மாதிரி நமக்கு தெரியாத பல பெயர்கள்ல வந்து அழைச்சிருக்காங்க. இதுல வந்து இதெல்லாம் வந்து இந்த நிகண்டுகள் மூலயமா வந்து நம்ம அறிந்துக்கலாம். விலங்கின பெயர் தொகுதினா விலங்குகளுடைய பெயர்கள் வந்து இதுல இடம்பெற்றிருக்கும். நம்ம அதை போய் பார்த்துக்கலாம். சிங்கத்துக்கு வந்து ஆலி, மடங்கல், அரி, கண்டீரவம், கேசரி, மிருகம், இந்த மாதிரி பல பெயர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. பிற மொழியில தமிழ் நூல்கள் எப்படி இருக்கு, அரபிக்ல தமிழ் திருக்குறள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம போய் இதுல பாத்துக்கலாம். தமிழ் தெரியாதவங்க அரபிக்ல வந்து இதுல போய் நம்ம படிச்சுக்கலாம். திருக்குறள் அரபிக்ல எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். தமிழ்லயும் கொடுத்திருக்காங்க, அரபிக்லயும் கொடுத்திருக்காங்க, இங்கிலீஷ்லயும் அதுக்கான இது கொடுத்திருக்காங்க. சுவடி காட்சியகம் இது வந்து எப்படின்னா, ஊவேசா பார்த்து அவர் பதிப்பித்த சுவடிகள் வந்து இங்க வந்து இருக்கு. இலக்கணம் இலக்கணத்துல இப்ப நான் தொல்காப்பிய ஓலைச்சுவடிகள், காகித சுவடிகள் அப்படின்ட்டு 2 இருக்கு. அதுல நம்ம ஓலைச்சுவடிகள் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஓலைச்சுவடிகள் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். தொல்காப்பிய ஓலைச்சுவடி வந்துருச்சா, அதுலயும் வந்து உரை வந்து யாருடைய உரை இருக்கு, நச்சினார்க்கினியருடைய உரை இருக்கு, இளம்பூரணர் உரை இருக்கு, சேனாவரையர் உரை இருக்கு. இப்ப நம்ம நச்சினார்க்கினியருடைய உரையை தேர்ந்தெடுத்தோம்னா ஓலை வாரியா வந்து வகைப்படுத்தி நமக்கு கொடுத்திருப்பாங்க. இங்க வந்துருச்சா இந்த ஓலை, இதை நம்ம வந்து ஜூம் இன் பண்ணி படிச்சுக்கலாம். ஓலைச்சுவடி இது போல உங்களுக்கு என்னென்ன ஓலைச்சுவடிகள் வேணுமோ, அடுத்த பக்கம் வேணும், அடுத்த சுவடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்க ஓலைச்சுவடி வந்து இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். நம்ம வந்து நூலகங்களுக்கு வந்து நேரடியா போய் இந்த ஓலைச்சுவடிகளை வந்து பார்க்க முடியாது. ஆனா இந்த இணையத்தின் வாயிலாக வந்து இந்த வாய்ப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப எளிதா வந்து கிடைக்குது.
காகித சுவடிகள் அப்படின்றது ஓலைச்சுவடியில இருந்து எப்படி வந்து தாள்கள்ல பிரதி எடுத்து அதை பாதுகாத்து வந்தாங்க, அதுதான் வந்து காகித சுவடிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓலைச்சுவடிகள் அந்த டாபிக் அதுல இருந்து அப்படியே எடுத்துதான் சார் பேசும். அடுத்தது இந்த சுவடி காட்சியகம், அடுத்ததாக பண்பாட்டு காட்சியகம். இதுல வந்து தமிழர்களுடைய திருத்தலங்கள், திருவிழாக்கள், வரலாற்று சின்னங்கள் வந்து தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம இந்த பண்பாட்டு காட்சியகத்துக்குள்ள போய் பார்த்துக்கலாம். திருத்தலங்கள் அப்படின்னும் போது சமணத்தலங்கள், சைவத்தலங்கள், வைணவத்தலங்கள்ன்ட்டு தனித்தனியா வந்து நம்மளுக்கு பிரிச்சு காமிச்சிருக்காங்க. இப்ப சைவத்தலங்கள் நவகிரகத்தலம் தேவிப்பட்டினம் ராமநாதபுரத்துல இருக்கு. அது குறித்த வந்து செய்திகளை நம்ம தேடணும்னா இதுல பாத்துக்கலாம். படங்கள் இருக்கு, அது குறித்த செய்திகளும் இதுல கிடைக்கும். அங்க எப்படிலாம் கோயில் இருக்கு அப்படின்றத வந்து இங்க காமிச்சிருக்காங்க. இங்க வந்துருச்சு பாத்தீங்களா, காஞ்சிபுரம் நம்ம ஊர்ல இருக்க காமாட்சி அம்மன் கோயில் குறித்து இங்க இருக்கு. கோவில் எப்படி இருக்கு அப்படின்றத அவங்க வந்து இங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. இப்ப சைவத்தல
அடுத்ததா திருவிழாக்கள். கிறித்தவ தேர் திருவிழா இங்க வந்து படமா கொடுத்திருக்காங்க. சைவ தலங்கள்ல என்னென்ன திருவிழா நடக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர் திருவிழா வந்து எப்படி நடக்குது அப்படின்றத வந்து இங்க காட்சி படமா கொடுத்திருக்காங்க. இது போல என்னென்ன திருவிழாக்கள் உங்களுக்கு பார்க்கணுமோ அதெல்லாம் வந்து இங்க பாத்துக்கலாம். தமிழர்கள் வந்து எந்தெந்த கலையில சிறந்து விளங்குனாங்க அப்படின்றது வந்து நம்ம இங்க வந்து பாத்துக்கலாம். ஆமா சார். தமிழர்கள் வந்து பொங்கல் விழாவை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றத இங்க படமா கொடுத்திருக்காங்க. இங்க காணொலியாவும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு செய்திகளா வேணும் போது தகவல் ஆற்றுப்படையில போய் செய்திகளா எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து தகவல் ஆற்றுப்படைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு செய்திகளா கிடைக்கும். என்னென்ன கோயில் எப்படி செய்திகளா வேணும் அப்படின்றது வந்து இந்த தகவல் ஆற்றுப்படையில கிடைக்கும். நீங்க கேட்டீங்களா செய்திகளா வேணும் அப்படின்ட்டு. தமிழக தகவல் தளம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இங்க தமிழ்நாட்டு கலை, இசை, ஓவியம், கல்வெட்டு, ஓலைச்சுவடி இது போன்ற இது குறித்த செய்திகள் வந்து இங்க கிடைக்கும். நீங்க இதுல போய் தகவல் ஆற்றுப்படையில போய் தேடும் போது உங்களுக்கு வந்து செய்திகளா வந்து எல்லாமே கிடைக்கும். இப்ப இதுல வந்து கழுகுமலை வெட்டுவான் கோயில வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அந்த வெட்டுவான் கோயில் குறித்த செய்திகள் வந்து இதுல கிடைக்குது. உங்களுக்கு என்னென்ன செய்திகள் வேணுமோ இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். அது போன்ற நாட்டுப்புற கலை, கொலைச்சிந்து, சாட்ட அடி ஆட்டம், சாமி ஆட்டம் இது குறித்த பல்வேறு செய்திகள் வந்து இதுல வந்து கிடைக்குது. செய்திகளா வேணும் போது தகவல் ஆற்றுப்படையில வந்து நீங்க தேடும் போது இது வந்து கிடைக்கும் உங்களுக்கு. தேடுபொறி அமைப்பு வந்து இன்னும் இதுல கொண்டு வரல. அவங்க கொடுத்திருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இன்னும் இல்ல. இதுல தேடல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல போய் நீங்க தேடுபொறியில தேடிக்கலாம்.
இதுல இதுல வந்து என்னென்ன கலைகள் கொடுத்துருக்காங்களோ அதை பத்தி மட்டும் தான் நீங்க இதுல பாத்துக்க முடியும். இந்த தமிழ் தகவல் ஆற்றுப்படையில அங்க என்னென்னலாம் சொற்பொழிவு நடக்குது, மாதாந்திரம், அது குறித்த செய்திகளும் இருக்கும். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல என்னென்ன குறும்படங்கள் வெளியிட்டு இருக்காங்க அதுவும் இருக்கு. நீங்க அதை போய் வந்து பாத்துக்கலாம். வீடியோ காணொலிகளா வந்து உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்குது. அதெல்லாம் நீங்க போய் பதிவிறக்கம் செஞ்சு பாத்துக்கலாம். அடுத்ததா வந்து நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள் வந்து இதுல இருக்கு. அதையும் நம்ம வந்து தேடி பார்த்துக்கலாம். உருப்பட வடிவிலேயே இருக்கு, தட்டச்சு வடிவிலையும் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இங்க இல்லாம வேற நூலகங்கள்ல போய் நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா கன்னிமாரா நூலகம், ரோஜா முத்தையா நூலகம், ப்ராஜெக்ட் மதுரை, அது போன்ற பிற நூலகங்களுடைய இணையதளங்களையும் வந்து இங்க பதிவிட்டு இருக்காங்க. அதுலயும் நீங்க போய் பார்த்துக்கலாம். சார், இந்த நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள்ல அறிஞர்களுடைய நூலை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்க பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ அதை படிச்சுக்கலாம். பண்ணிட்டேன் சார். இங்க வந்து நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள் வந்து பல அறிஞர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவையோ வந்து அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கனித்தமிழ். இந்த கனித்தமிழ் வந்து கனித்தமிழ் பேரவை வந்து தமிழினிய கல்விக் கழகம் தான் வந்து கல்லூரிகள்ல வந்து நடத்துறாங்க. எதுக்காக அப்படின்னா இணையத்துல வந்து தமிழ் குறித்த அந்த ஆப்ஸ்லாம் வந்து நிறைய டெவலப் பண்ணும் அப்படின்றதுக்காக மாணவர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து செயல்பட்டு வராங்க. ஆய்வு மற்றும் உருவாக்கத்துல தமிழ் குறித்து இருக்க மென்பொருள்கள்ல வந்து எப்படி வந்து மென்மேலும் மேம்படுத்துதல், அப்படி இல்லைன்னா புதுசா உருவாக்குறதுக்கு வந்து அவங்க வந்து நிதியும் தந்துட்டு வராங்க. தமிழ் எழுத்துருகள் இங்க வந்து இருக்கு. நம்மளுக்கு என்னென்ன எழுத்துரு வேணுமோ அதை வந்து இது போய் பயன்படுத்திக்கலாம். தமிழ் யூனிகோட் இருக்கு, ஒருங்கு குறிமாட்சி, டே 16 இருக்கு, விண்டோஸ் இருக்கு, லினக்ஸ் இருக்கு, வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இந்த தகவல் ஆற்றுப்படையில வந்து தொல்பழங்காலம் வழிபாட்டு தலங்கள் என்னென்ன இருக்கு, நாணயங்கள் என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்ற செய்திகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சங்க காலத்துல என்னென்ன நாணயங்கள்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்றது வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுலயே வந்து தமிழ் இணைய மின் நூலகம் ஒண்ணு இருக்கு. அதுல நம்மளுக்கு வந்து தேவையான புத்தகங்கள் எல்லாத்துலயும் PDF-ஆ டவுன்லோட் பண்ணிக்கலாம். சார்,